ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற இந்த 4 எபிசோடும் தான். ஏன்னா அந்த லெவலுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 17. ஹீரோ அடி வாங்கி கீழே விழுறான். நான் உங்ககிட்ட காமிச்சது ஜஸ்ட் 1 மில்லிவாட்ஸ் பவர் தான், இல்லை 0.1 கிராம் பவர், இல்லை 0.1 மில்லிகிராம் பவர். என் பவரை நான் என்ன அளவில் சொல்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கான். சரி சீக்கிரமா வெளியவா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கதை வந்துட்டு என்ன நம்ம ஹீரோ போய் கேட்டா, பிரின்சஸ் ஓரியானா பிடிச்சி கொடுத்தா நமக்கு 1 லேக் தராங்களா, இது குட்டான ஆப்பர்ச்சுனிட்டி, காசு சம்பாதிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெட்டிங் மேட்ச்ல எல்லாம் நிறைய காசு வச்சிருந்தியே, என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அது எல்லாத்தையும் நான் தோத்துட்டேன், அதுக்காக தான் நமக்கு இப்போ இந்த காசு தேவை. இந்த காசு மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம பெட்டிங் இன்னும் பண்ணி ரிச் ஆயிடலாம். ஸோ என் கூட சேர்ந்து வந்து ஓரியானாவை தேடு அப்படின்னு சொல்றான். அந்த ஃப்ரெண்ட் இப்படி கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு வாசல்ல அவனோட சிஸ்டர் கிளார் வர்றதை பார்த்துட்டு தான். ஸோ டக்கு நம்ம ஹீரோ போய் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு, நீ சொன்னதோ கரெக்ட் தான் நினைக்கிறேன், நம்ம போய் பிரின்சஸ் ஓரியானாவை தேடலாம் அப்படின்னு ஜன்னல் வழியா தப்பிச்சு குதிச்சு அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தான். கிளார் போய் வாசல்ல கதவை தட்டிட்டு இருக்கா. நீ அங்கிட்டு போய் தேடு, நான் இங்கிட்டு போய் தேடுற அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு தனியா பிரிஞ்சு போறான். பிடிக்காத ஃபியான்சேவை கத்தியால குத்திட்டா. உண்மையிலேயே இவா செஞ்சது வேற லெவலான விஷயம், இதை நான் ஆசம்னு தான் சொல்லுவேன். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பியானோ சவுண்ட் கேட்குது. இது மூன்லைட் சொன்னாட்டா தானே. சின்ன வயசுல எங்க வீட்டில் என்ன எல்லா விஷயங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க சொன்னாங்க. அதுல இந்த பியானோவும் ஒன்று. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கலனாலுமே போக போக அது பிடிச்சது. ஏன்னா அதை நான் வாசிக்கும் போது தேவையில்லாத கேரக்டர்ஸ் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. நானும் அதை என்ஜாய் பண்ணேன். நான் நிறைய டியூன்ஸ் கத்துக்கிட்டேன். ஆனா அதுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச டியூன்னா இந்த மூன்லைட் சொனாட்டா தான். இந்த டியூனை இந்த இடத்துல யாரோ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒருவேளை அது கண்டிப்பா ஒரு ரீஇன்கார்னேஷனான பர்சனா தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி நம்ம ஹீரோ போய் செக் பண்ணி பார்க்கறான். பட் அதை வாசிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா எப்சலான் தான். ஃபர்ஸ்ட் கேமா, அடுத்து பீட்டா, இப்போ இவளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். எல்லாரும் அவளுக்கு கை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவை சேர்ந்து கை தட்டுறான். என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லவும். அது மூன்லைட் சொனாட்டா தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, நீங்க நிறைய டியூன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க, பட் என்னோட ஃபேவரட் இந்த மூன்லைட் சொனாட்டா தான் அப்படின்னு சொல்லவும். பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச அதே மியூசிக் அவளுக்கோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அவங்களோட நாலேஜ்ல கிடைச்ச நிறைய மியூசிக்கை நான் இங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். கிங்டம்ல நிறைய நோபல்மேன் இதை விரும்பி ரசிக்கிறாங்க. எனக்கு கம்போசர்ஸாவும் நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும். இதோட ஒரிஜினல் கம்போசர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய பாராட்டெல்லாம் இவா வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க பேரை காப்பாத்துறபடி நான் இந்த தடவை மியூசிக்கை வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும். அம்மா பிரின்சஸ் ரோஸ் ஓரியானா எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். பீட்டா தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. கிங்டம்க்கு கீழே இருக்கிற சீக்ரெட் டனல்ஸ்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் வேணா பீட்டாக்கு இன்ஃபார்ம் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கவும். தேவையான டீடைல்ஸ் எனக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. அப்புறம் எப்பவும் போல நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புவா ஹாப்பி ஆகிறா. எனக்கு பிடிச்ச மூன்லைட் சொனாட்டா பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதான் அவளை நான் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அங்க இருக்கிற பியானோவை தூக்கிட்டு போயிருந்தான். இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் காமிக்கிறாங்க. எங்க அப்பா கிட்ட நான் இதை பத்தி பேசியிருக்கேன். ஆனா டிவைன் டீச்சிங்ஸும் மற்ற கிங்டமும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால சாதாரண எவிடன்ஸ் பார்த்தாது ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு எங்க அப்பா சொன்னாரு. கல்ட் ஆஃப் டியாப்லோஸும் டிவைன் டீச்சிங்ஸும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நீ பேசுறதா இருந்தா இதை பத்தி பேசாதன்னு எங்க அப்பா ஐ மீன் கிங் சொன்னாரு அப்படின்னு அலெக்சியா சொல்லவும். எப்பவும் போல அவர் எதையோ கண்டுக்கிட கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு பீட்டா சொல்லவும். எப்பவும் போலையா அப்படின்னு அலெக்சியா கேட்கறா. அது ஒன்றும் இல்லை, சரி நீ என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு பீட்டா கேட்கவும். பேலஸ்க்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், பட் இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும். எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு பீட்டா கேட்கறா. உனக்கு கொன்னு டெட் பாடியை புதைக்குதான் அப்படின்னு சொல்லவும். பீட்டா அமைதியா வாரா. உனக்கு பயமே இல்லைன்னு அலெக்சியா கேட்கவும். அச்சோ இன்னும் கொன்றாத அப்படின்னு அவ நடிக்கிறா. பிரின்சஸ் ஓரியானா இந்த இடத்துல தான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும். ஆனா இந்த இடம் 2 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி ஒரு டஞ்சனா இருந்தது. இது ஒரு மேஸ் மாதிரி, உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம், இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது பீட்டா சொல்லவும். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அலெக்சியா சொல்றா. இந்த அலெக்சியா பேபி சிட்டிங் பண்றதும் ஷேடோவா என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா போறா. பிரின்சஸ் ஓரியானா கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிட்ட பத்தி பேசுறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் பேசலாம்னு ஓரியானா போயிருக்கா. அரசர் வாராரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அவங்க அப்பா ஃபேஸை பார்த்த உடனே ஓரியானா கண்டுபிடிச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த பவர் வாஷ் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டா. சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டு நிக்காங்க. செம டென்ஷன்ல ஓரியானா போயிட்டு அவளோட ஃபியான்சே பண்ண அந்த ஆஷ் பார்வை அட்டாக் பண்ணவும். அவங்க அதை ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு. பிரின்சஸ் ஓரியானா அட்டாக் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள இருக்கிற எல்லாரும் கோரஸா சொல்லவும். செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவளை சுத்து போடுறாங்க. அங்க இருந்து தான் அவ தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. ஒருவேளை நான் அவசரப்பட்டு அதை பண்ணிட்டனோ, அந்த விஷயத்த நான் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கணுமோ அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறா. போஷின் ஃபெஸ்டிவல் முடிகிற அன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நீ அதுக்குள்ள திரும்ப வரல கெஸ்ட் ஆஃப் ஆனர்ல யாரையாச்சும் ஒருத்தவங்களை உங்க அப்பாவை வச்சு நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த பவர் மிரட்டி இருப்பான். நான் மட்டும் பொறுமையா செயல்பட்டு இருந்தா பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் ஓரியானா கிங்டம் ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம
நான் செஞ்ச தப்பால மிட்கார்டுக்கோ பிரச்சனை வரப்போகுது. மிட்கார்ட் கிங்டம் ஃபுல்லாகவும் இந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் பரவ போகிறாங்க. இப்போ ஊரே என்ன தேடிட்டு இருக்கு, என் பக்கம் யாருமே இல்லை அப்படின்னு வா யோசிக்கும் போது என்ன நடந்தாலும் என் பக்கம் இருப்பியா அப்படின்னு ஒரியானா கேட்டப்போ கண்டிப்பாக இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லி அந்த பர்கரை கொடுத்துருப்பான். அந்த கவரவா பார்த்துட்டு சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக ஒரு லைஃபை வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு வா யோசிச்சிருக்கும் போது அவள் உடம்புல வந்து அந்த டியாப்லோ செல்ஸ் பரவிக்கிட்டே இருக்கு. இப்போ நானும் ஒரு ப்ரோசஸ் தான், என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு வா யோசிக்கும் போது மூன்லைட் சன்னடா பியானோ சவுண்டு கேட்குது. இது நீதான ஷேடோ அப்படின்னு பார்க்குறா. நான் எத்தனையோ தடவை மூன்லைட் சன்னாடாவை கேட்டிருக்கேன், ஆனால் நீ வாசித்தது ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு கை தட்டவும் நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லவும் நீ அப்படியே விட போறியா நம்ம ஹீரோ கேட்குறான். இப்படி இது முடியணும்னு எனக்கும் ஆசை இல்லை, நானும் ஃபைட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இன்னும் ஃபைட் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருந்தா நான் என் பவரை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அதை யூஸ் பண்ண என்னால் மற்றவங்களை காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறா. அது உன்னோட கையில் தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நான் பிரின்சஸ் ரோஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் என் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. எங்கப்பா இதுதான் ஷேடோவோட உண்மையான மேஜிக்கா அப்படின்னு பார்க்கவும் ஒர்த்தினஸ் எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சிருந்தான். திடீர்னு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. இது கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்தினஸ் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அசால்ட்டாவா கொள்றா. ஷேடோ நீ என்ன டார்க்னஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்ட அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு பெரிய மேஜிக்கல் எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ண அது இந்த பக்கமா தான் வந்துச்சு அப்படின்னு அலெக்சியா தேடி வந்துட்டு ஓரியானாவை பாக்குறா. ரோஸ் என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய மேஜிக்கல் எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ணேன்னு கேட்கவும் நான் உன்கிட்ட எதையும் சொல்ல போறது இல்ல, நான் உன்னையும் பிரச்சனையில மாட்டி விடணும்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லவும் மறந்துட்டியா அன்னைக்கு நம்ம 3 பேரும் ஒன்னா தானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து டேட்டாவை கேதர் பண்ணாதான் அவங்களை எப்படியாச்சும் நம்ம தடுக்க முடியும், இந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லவும் நான் ஆல்ரெடி இதுல இன்வால்வ் ஆயிட்டேன், என்னால திரும்ப வர முடியாது, ஆனா நீ அப்படி கிடையாது, நினைச்சா எனக்கு பொறாமையா தான் இருக்கு, நீயும் இதுல இன்வால்வ் ஆகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு ரோஸ் சொல்லவும் ஒழுங்கா நடந்ததை சொல்ல இல்லைன்னா நான் சொல்ல வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அலெக்சியா போய் ஃபைட் பண்றா. அலெக்சியாவும் பிரின்சஸ் ஒரியானாவும் வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. பீட்டா இதை உட்காந்து அசால்ட்டா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஒரியானா நார்மலாவே ரொம்ப ஸ்ட்ராங் தான், இப்ப நம்ம ஹீரோ வர அவளுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கான். அலெக்சியாவை மயக்கம் போட வச்ச தூக்கிட்டு வரா. எப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறின அலெக்சியா அப்படின்னு ஒரியானா யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பவும் நான் உன்னை தடுக்க போறது இல்ல, எனக்கு அந்த ரைட்ஸோ கிடையாது, என்னதான் நம்ம வேற வேற நேஷனாலிட்டியா இருந்தாலும் நம்ம 3 பேருக்கும் ஒரே கோல் தான், நம்ம ஒரு குரூப் ஆனதுலயும் ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நீ போராடுறதை விட்டு கொடுத்துறாத, கண்டிப்பாக நம்ம சீக்கிரமே திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு பீட்டா அவளை அனுப்பி வைக்கிறா. ஸோ அவளோட ஃபியூச்சருக்கு நீங்கள் இதை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா லார்ட் ஷேடோ அப்படின்னு பீட்டா யோசிக்கிறா. யானோ மாலில் இருந்து திடீர்னு எப்படி காணாமல் போச்சுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் எம்னன்ஷன் ஷேடோவாக இருக்கும்போது இந்த மூன்லைட் சனாட்டா தான் எனக்கு எப்போவோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ சிஸ்டர் கிளார் வந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஹீரோக்காக வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போச்சு நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆஷ்பர்வ் அப்படிங்கிற ரோஸோட ஃபியான்சே வந்துட்டு ஓரியானா கிங்டமோட கிங் அண்ட் ரோஸோட அப்பாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சு சொல்றதை செய்யற ஒரு பப்பன் மாதிரி வச்சிருக்கான். பிரின்சஸ் ரோஸ் ஓரியானா அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருதா அது ஏதோ ஒரு செட்டப் அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிருது. இந்த பேர் வாட்ச் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி டக்குனு போய் அவனை அட்டாக் பண்ணா. அது கூட அவங்களோட பிளான் தான். ஓரியானா அவனை அட்டாக் பண்ணிட்டாங்க, என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் கோரஸா சொல்றாங்க. இப்ப பிரின்சஸ் ஓரியானாவை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு இந்த ஆஷ்பர்வ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.